Welcome guys, welcome to Bonustree Max. Basic Max Part 5 பார்க்குறோம். Factors. Factors are the numbers. You can multiple together to get another number. And the new number is said to be product of the two numbers. அதாவது 3 into 4. இது ரெண்டு factors நம்ம சொல்லும்போது multiply together. Multiple together. இது ரெண்டே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது டு கெட் அனதர் நம்பர் 3 and 4 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12னு ஒரு நியூ நம்பர் வருது. தட் நியூ நம்பர் இஸ் ப்ராடக்ட். 3 and 4 ஆர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. ஓகேவா? இப்போ 3 and 4 இஸ் செட் டு பி ஃபேக்டர்ஸ், 12 இஸ் த ப்ராடக்ட். பேர் ஆஃப் நம்பர்ஸ் விச் கிவ் த ப்ராடக்ட் 12. 3 and 4 மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் 12 வரும்னு மீனிங் கிடையாது. 12 வேறு என்னென்ன காம்போசிஷன்லாம் நமக்கு வரும், என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் வரும்னு பார்க்கலாம். 1 12, 1 12s are 12, 2 6 are 12 or 6 2s are 12. Order is not a matter here. 3 4s are 12 or 4 3s are 12. So 1 12 2 6 3 4. There is no other combinations of two numbers which give us 12. Appa these numbers are called factors of 12. இப்போ ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல் இன் ஆர்டர். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபேக்டர்ஸை ஆர்டராக எழுதுகிறோம். ஸோ 1 12 2 6 3 4. தீஸ் ஆர் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. ஒன் மோர் எக்ஸாம்பிள். வி கேன் ரைட் த ப்ராடக்ட் 6 as. இப்போ 6ன்ற ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம். 1 6 ஆர் 6 1s ஆர் 2 3s ஆர் 3 2s ஆர். இப்போ நமக்கு ப்ராடக்ட்ஸ் பாருங்கள். 1 6 2 3 3 2 6 1. இப்போ நமக்கு 4 வேஸில் 6ஓட ப்ராடக்ட்ஸை எழுத முடியும். பேரண்ட் பார்க்கும்போது 1 6 2 3. ஆர்டர் இஸ் நாட் அ மேட்டர். 1 6நாலும் 6 1நாலும் ஒன்று தான், 2 3 3 2நாலும் ஒன்று தான். தீஸ் ஆர் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6. எகைன் இதை நம்ம எழுதும்போது 1 6 2 3ன்னு எழுதுகிறோம். இப்போ 4 இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் 6. இப்போ 4ஐ நம்ம எதால் மல்டிபிள் பண்ணாலும் 6 வராது. 4 into any number is not equal to 6. 4ஐ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்காது? 6 கிடையாது. ஸோ 4 is not a factor of 6. இப்போ நம்ம மல்டிபிள்ஸ் வச்சு ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். இப்போ ஒன் மோர் டிஃப்ரெண்ட் வே இருக்குது இதில், டிவிஷன். டிவிஷன் மீன்ஸ் ஷேரிங். இப்போ அக்கார்டிங் டு டிவிஷன் ஃபேக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். A factor of a number divides that number exactly. அதாவது ஃபேக்டர் ஆஃப் எ நம்பர், ஒரு நம்பரை இன்னொரு நம்பர் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எக்ஸாக்ட்? எக்ஸாக்ட் மீன்ஸ் டிவைட், ரிமைண்டர் வந்து 0 வரணும். ஒரு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வந்தால் தட் நம்பர் இஸ் செட் டு பி ஃபேக்டர். ஓகேவா? இஃப் எ நம்பர் டிவைட் பை இட்ஸ் ஃபேக்டர்ஸ் the remainder will always be 0. இப்போ நம்ம சொன்ன ஃபஸ்ட் நம்ம பார்த்தா அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது 6 இருக்குது. 6ஐ 1ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0. 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3 2s are 6, ரிமைண்டர் 0. 6ஐ 3ஆல் டிவைட் பண்ணுறோம், 2 3s are 6, ரிமைண்டர் 0. 6ஐ 6ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 0. இப்போ 6ஐ நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன். 1 4s are 4, ரிமைண்டர் 2. In these cases we get remainder 0, but in this case we get remainder 2. So 4 is not a factor of 6. 1 2 3 and 6 இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 6 வந்ததுனால 1 2 3 and 6 are factors of 6ன்னு சொல்கிறோம். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் 20 பீசஸ் இருக்கிற ஒரு சாக்லேட்டை எடுத்துக்கிறீங்க. அந்த சாக்லேட்டை ஷேர், அதாவது பிரேக் பண்ணுறீங்க. பிரேக் பண்ணி ஈக்குவல் ஷேரை நம்ம கொடுக்கணும். இப்போ ஷேர் மீன்ஸ் ஈச் ஷேர் ஷுட் பி ஈக்குவல். அப்போ தான் அதுக்கு பேர் ஷேரிங்னு அர்த்தம். ஒரு பீஸ் பெருசாகவோ ஒரு பீஸ் சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த 20 சாக்லேட்ஸையும் ஒரு பர்சனையே எடுத்துக்க சொல்லலாம். அப்போ நமக்கு ஷேரிங்கே பண்ணலை, இந்த சாக்லேட் அப்படியே ஹோலாக கொடுத்துட்றோம்.
ஸோ 1 into 20 is equal to 20 pieces. இது ஒரு பர்சனுக்கு கொடுக்குறோம். இதே வந்து இப்போ 2 பர்சனுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ 2 equal ஷேர்ஸாக இது கன்வெர்ட் ஆகுது. ஒரு பர்சனுக்கு 10 pieces. 2 into 10 each பர்சனுக்கு 10 pieces கிடைக்குது. டோட்டலி 20 pieces. தென் நம்மளோட நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ இதே சாக்லேட்டை 5ஆக பிரேக் பண்ணுறோம். 5 பர்சன்ஸ்க்கு கொடுக்குறோம். ஈச் பர்சன் வில் கெட் 4 pieces. ஸோ 5 4s are 20. தென் 4 பர்சன்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுறோம். ஈச் பர்சன் வில் கெட் 5 pieces. ஸோ 4 5s are 20. ஷேர் டு 4 persons. தென் 10 பர்சன்ஸ்க்கு நம்ம இதை ஷேர் பண்ணுறோம். ஈச் பர்சன் கெட் 2 pieces. ஸோ 10 2s are 20. தென் சிங்கிள் பீஸாக பிரிச்சுட்டு 20 பர்சன்ஸ்க்கு ஒரு பீஸ் கொடுக்குறோம். ஸோ ஷேர் டு 20 persons. நல்லா பாருங்கள், இப்போ ஒரு சாக்லேட் டோட்டலாக 20 pieces இருக்குது. அது அப்படியே ஒரு பர்சனுக்கு கொடுக்கலாம், 2 பர்சனுக்கு கொடுக்கலாம், 4 பர்சன்ஸுக்கு கொடுக்கலாம், 5 பர்சன்ஸ்க்கு கொடுக்கலாம், 2 பர்சன்ஸ் கொடுக்கலாம். தென் ஈச் 1 piece கொடுக்கலாம். No more ways to sharing the chocolates. We can share the chocolate in 6 different ways. 120, 210, 45, 54, 10-2. 6 different ways. That means 3 pair of factors. 120, 210, 45. ஸோ நம்மளால் 6 different waysல சாக்லேட்டை ஷேர் பண்ணுறோம். அதில் 3 pair of factors நமக்கு கிடைக்கிது. ஸோ 1, 20, 2, 10, 4, 5 are factors of 20. Points to remember. Every number has 1 as a factor. 1 எல்லா நம்பரோட ஃபேக்டர். Every number is a factor of itself. எல்லா நம்பருக்குமே அந்த நம்பரே ஃபேக்டராக இருக்கும். Factor of a number is always equal to or less than the number. அதாவது இப்போது 16 ஒரு நம்பர் எடுக்கிறோம். இப்போ 16ஓட ஃபேக்டர்ஸ் 1, 16 2ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ 2, தென் 4 டேபிளில் 16 வரும், தென் 8, தென் 16. These are all factors of 16. இப்போ 16 or 16 விட சின்ன நம்பர்ஸ் தான் அதோட ஃபேக்டர்ஸாக இருக்க முடியும். That is our point. Factor of a number is always equal to or less than the number. இப்போ 16ஓட ஃபேக்டர்ஸ் 16 ஆகவோ இல்லை 16 விட சின்னதாக தான் இருக்கும். Then next point, every number has finite number of factors. இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ 16ஓட ஃபேக்டர்ஸ் ஃபைனைட்டாக இருக்குது. இப்போ 16ஓட மல்டிபிள்ஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது இன்ஃபைனைட்டாக இருக்கும். 16, 32 இட் கோஸ் ஆன். எப்பயுமே மல்டிபிள்ஸ் இன்ஃபைனைட்டாக இருக்கும், ஃபேக்டர்ஸ் ஃபைனைட்டாக தான் இருக்கும். எவ்ரி நம்பர் எக்ஸப்ட் 1 ஹேஸ் 2 factors 1 and itself. எல்லா நம்பருக்குமே அந்த நம்பரும் 1 கண்டிப்பாக ஃபேக்டராக இருக்கும். 2 is a factor of even numbers. All even numbers are divisible by 2. இப்போ 15 ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 15 இருக்குது. 15 ப்ராடக்ட்னா 15ஓட ஃபேக்டர்ஸ் 1 15s are, 3 5s are, 5 3s are, 15 1s are. ஸோ எந்த 2 நம்பர்ஸோட ப்ராடக்டாக அது இருக்கோ அந்த ஃபேக்டர்ஸால் மட்டும்தான் இதை நம்ம டிவைட் பண்ண முடியும். இன்னும் ஈஸியாக சொல்லணுன்னா 15 எந்த டேபிளெல்லாம் வருதோ அந்த டேபிள் நம்பர்ஸால் மட்டும்தான் 15 டிவைட் பண்ண முடியும். 15 1 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 5 டேபிளில் வரும், 15 டேபிளில் வரும். ஸோ இந்த 4 டேபிள்ஸால் மட்டும்தான் 15 நம்மளால் டிவைட் பண்ண முடியும். இப்போ 2 டேபிளில் 15 வராது. இப்போ 15 2வால் நம்ம என்ன செய்ய முடியாது, டிவைட் பண்ண முடியும். 7 டைம்ஸ் ப்ளஸ் ஒரு ரிமைண்டர் வரும், பட் எக்ஸாக்டாக டிவைட் பண்ண முடியாது. ஓகே கைஸ், இப்போ ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.